வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. ஆமாங்க, வாழைத்தண்டு சூப் தான். இது எங்கள் ஸ்டைலில் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 1 கப் வாழைத்தண்டை நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நாரெல்லாம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பொடி தேவை. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பொடி தேவை. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு சின்ன பல்லாரி வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்கி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை போட்டுக்கோங்க. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பாதி தக்காளியை சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து இதை குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விடுங்க. இந்த வாழைத்தண்டில் இருக்க மருத்துவ குணம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லைங்க. கிட்னிக்கு ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன்ஸு, கிட்னிக்கு இதுக்கெல்லாம் நல்லது. ஆனால் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறாங்க. டெய்லி இதை வந்துட்டு ஜூஸாக குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கக்கூடாது. எதுவுமே டெய்லி குடிக்கிறது நல்லது இல்லைங்க. இந்த சாப்பாடை தவிர மற்ற எது நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ணாலும் குடிக்கிறது நல்லது கிடையாது. இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்துட்டு எப்படி மத்தால மசிக்கிறாங்க பாருங்கள். கீரை கடையிற மத்தால மசிக்கிறாங்க. இதை அரைக்கக்கூடாது. அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஷ் அவ்வளோவா டேஸ்ட்டாக வராது. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை வடிகட்டிக்கணும். இந்த திப்பியை வந்துட்டு நம்ம வந்துட்டு பொரியலோ கூட்டோ எது வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி எதுவுமே செய்யலை, அப்படியே தூக்கி தான் போட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் இருக்க சத்து மொத்தத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த சூப் இருக்குல்லையே, அதில் தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வடிகட்டின அப்புறமா அதை வந்து சிம்மில் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு கடாயை எடுத்து அடுப்பு மேலே வச்சு நம்ம வெண்ணெய் போட்டு பொடியாக நறுக்கின பூண்டும் கொஞ்சமாக வாழைத்தண்டு திருப்பி பொடியாக நறுக்கி அந்த வெண்ணெயில் வதக்கி அந்த சூப்பில் சேர்க்குறோம். இது செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க. 1 கியூப் வெண்ணெய் இல்லை 1 ஸ்பூன் வெண்ணெய் போதும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி 4 ஸ்பூன் சேர்த்துட்டு மல்லி இலை தூவி இறக்கணுன்னா சூப்பரான சுவையான தண்டு சூப் எங்கள் ஸ்டைலில் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.